நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கு ஆகாரம் குடிக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஏசாயா 12ஆம் அதிகாரம், ஏசாயா 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ. அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆமீன் என்று கடைசியில் சொல்லுவேன். அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று. நீர் என்னை தேற்றுகிறீர். இதோ தேவனே என் ரட்சிப்பு, இதோ தேவனே என் ரட்சிப்பு. நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானார். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். சீயோனில் வாசமாய் இருக்கிறவரே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். ஆமென். சங்கீதம் 32ஆம் அதிகாரம். நான் வசனத்தை வாசிக்கும் போதும் மாறி மாறி வசனத்தை வாசிக்கலாம். மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியும் கபடில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதவினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சு. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் போயிட்டு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலும் கோவேறு கழுதை போலும் இருக்க வேண்டாம். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இதயமுள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். எல்லாரும் முழங்கால் படிட்டு தலையை தாழ்த்தி ஆண்டவரை தொழுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இரக்கம் நிறைந்தவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அன்பு நிறைந்தவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவரே உம்மை தொழுது கொண்டார்கள் ராஜா. தகப்பனே, அவருடைய தொழுகையை அங்கீகரித்து நீ ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே, அதே போல ஆண்டவரே மோசே, தானியேல், எலியா, எலிசா ஆண்டவரே தொழுது கொண்டார்களே தகப்பனே. அவர்கள் தொழுகையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறார்கள் ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுதோ ஆண்டவரே நாங்கள் உண்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இவனுடைய தொழுகை அங்கீகரித்து ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிற்பது நிர்மூலமாக உடைய கிருபை அளவா தகப்பனே. உடைய கிருபை தானே எங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறதாண்டே.
இயேசுவே எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் முற்றிலுமாய். ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறுகவும் நீங்க பெருகிறோம் ஐயா தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லாமையும் நீர் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பரமண்டலத்தை ஜபத்தை பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமுடையவைகளே. ஆமென், ஆமென். இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருந்தா எழுந்து சாட்சியாக சொல்லலாம். இறைவனை பெரிய சாட்சியாக கேட்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்து சின்ன சின்ன பலவீனங்கள் எங்கள் பாப்பாவுக்கு எனக்கு ஃபீவரும் கோல்டு அதிகமாக இருந்ததுனால 2 பேருக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபை பெரிதாக எதுவும் வராதபடிக்கு ஆஸ்பத்திரி போகாதபடிக்கு. ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீவர் சளின்னு வந்தாலே ஆஸ்பத்திரிக்கு அடுத்த செகண்ட் கொண்டு போயிடாங்க. ஆனாலும் அந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போகாதபடிக்கு மட்டும் ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் சுகத்தை அதுக்காக நன்றி. அம்மாவுக்கு கூட நினைவு நாள் அனுசரிக்கும்படி இந்த 30 சொல்லி போகும்படி அந்த டைம்லலாம் ரொம்ப விலகி நம்ம அந்த ஃபீவர் இங்கே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் எப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வருவேன். பாப்பா கை குழந்தைய அவளை தூக்கிட்டு போகிறது சுத்தமாக எனக்கு விருப்பமே இல்லை. இந்த காரியத்துக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் கர்த்தரோட இருந்து அங்கே தேவ சமாதானத்தை கொடுத்து எல்லா காரியத்தையும் சமாதானத்தோடு நாங்கள் செய்துட்டு வரும்படி கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. அதுக்காக நன்றி செலுத்துது. கர்த்தருக்கே மகிமை உண்டாத பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் மட்டும் எங்களை பலப்படுத்தி நடத்தி வந்திருக்காங்க. அதுக்காக நம்மளுடைய கரம் ஆண்டோடைய கரம் மனதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்கள் தான் நம்ம சிந்திக்கணும். நம்மளுடைய சபையில் இந்த இடத்துல நமக்கு ஒரு சபை வேணும். நிச்சயமாக நமக்கு தேவை இருக்கு. ஆனால் அப்போ தான் அதுக்குள்ள பொருளாதார தேவைலாம் சந்திக்கப்படணும். அதே போல் அநேக ஆத்மாக்கள் நம்ம சபைக்கு வரணும். நம்ம ஊழியக்கார வலிமையாக எடுத்து பயன்படுத்தணும். நம்ம எல்லோரும் ஜெபத்தில் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். வேறு சாட்சி இருந்தால் சாட்சி சொல்லுங்க. சாட்சிகள் இருந்தால் இந்த சங்கீத பகுதிக்கு நம்ம தலைகளை தாழ்த்தி ஸ்தோத்திரமாட்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வமே, உங்களை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த சங்கீத பகுதிக்காக உங்களுடைய சமூகத்தை கடந்து வருகிற ஆண்டவரே,
ஆண்டவரே அப்பா அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற முதலாவது தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, என்னையும் ஆண்டவரே கர்த்தாவே இந்த அடிமைக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே கர்த்தா, உங்களுடைய வேத அறிவில் ஆண்டவரே இன்னும் நான் வளர ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சபைக்கு உண்டான காரியத்தில் ஆண்டவரே நான் முன்னோடியாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தர முடியாது செபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே. ஆண்டவரே அப்பா, நீங்கள் என்னோட பேசுங்க, வழி நடத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த வசனத்துல ஆண்டோடைய அன்பு இரக்கம் நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். அன்பு இரக்கம் நம்ம இருக்கிறதுனால நாளைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் சூழ்நிலை நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அந்த காரியங்கள் நம்ம வழி நடத்த முடிய கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் அதில் நமக்கு போதித்து நடத்துகிறார். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து நமக்கு நடத்துகிறார். ஒருவேளை நம்முடைய மூல அறிவினால நாம் ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்கிறோம். அந்த திட்டமிட்டு செய்கிற காரியத்தில் ஜெபித்து தான் நம்ம செய்கிறோம். ஆனால் சில வேளை அது நடக்கிறது இல்லை, நடக்காமல் போயிடுது. நம்ம அந்த காரியத்தை குறித்து ஐயோ நம்ம ஜெபிச்சு தானே இந்த காரியத்தை செஞ்சோம், ஏன் நடக்கலை அப்படின்னு நம்ம ஆண்டவரை நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே உங்ககிட்ட நான் ஜெபிச்சு தானே இந்த காரியத்தை செஞ்சேன், ஏன் இந்த காரியங்களுக்கு நடக்கலை அப்படின்னு நம்ம ஆண்டவர் குறை சொல்கிற அளவுக்கு, புலம்புற அளவுக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி போயிடுச்சு, இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அநேக நேரங்களும் நம்ம புலம்புன காரியங்களும் உண்டு. ஆனால் அந்த காரியங்கள் நடக்காமல் போயிடுது. அதே போல் ஆனாலும் என்னன்னா தாவீது சொல்கிறாரு, அதான் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கீங்க, இன்றைக்கு காட்டுங்க ஆண்டவரே. அதே போல் உண்மையாக என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. நீங்கள் ஏன்னா நமக்கு வரக்கூடிய காரியங்கள் நடக்கக்கூடிய எனக்கு எதுவும் தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. எந்த நேரத்தில் என்ன நடக்கணும் நமக்கு ஏதாவது தெரியுங்களா? தெரியாது. ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இந்த காலகட்டத்தில் இது நடக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நிச்சயமாக ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் எல்லாம் அறிந்தவர். நீங்கள் தான் எல்லாமே அறிந்தவர் ஆண்டவரே. நீங்கள் சகல காலங்களில் அறிந்தவர் ஆண்டவர் மாத்திரம்தான். என்னுடைய எதிர்காலத்தையும் அவர் தான், நம்மளுடைய எதிர்காலத்தில் எல்லாமே அவர் தான் அறிந்து வச்சிருக்கிறார். நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துங்க ஆண்டவர் என்று ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். நம்ம செபிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறத கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். அதே போல் தாவீது இந்த சங்கீதத்தில் சொல்றாரு, 31ஆம் சங்கீதத்தில் வாசித்தோம்னா என் காலங்கள் உமது 15வது வசனம், சங்கீதம் 31 15வது வசனத்தில் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது என்று சொல்லுவார் அவரு. தாவீதுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு காரியங்களும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனையின்படியே நடந்தது. அவருடைய ஆலோசனையா இருக்கட்டும், அவருடைய காரியங்களா இருக்கட்டும், எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடந்தது. அதான் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அமலேக்கியர் தாவீதுடைய இருப்பிடத்தை சிக்லாக்கில் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. தாவீதோட உடைமைகள், பொருள்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அந்த இதை நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க, கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனாலும் தாவீது திரும்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றுமே இருக்காது, எல்லாம் வெறுமையாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. கூட இருந்த சகோதரர்கள் எல்லாருமே குடும்பங்கள் எல்லாருமே தாவீது எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோபமாகி கல்லெறிய, தாவீதுக்கு விரோதமாக கல்லெறிய பார்ப்பாங்க.
ஆனாலும் தாவீது மனம் உடைஞ்சு அந்த இடத்துல மனம் உடைஞ்சு மிகவும் நெருக்கப்படுற சமயத்துல கூட ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இப்படி நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்பாரு. ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பாரு. ஆண்டவர் அந்த ஆலோசனை, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தை வரும். அந்த வார்த்தை வந்த உடனே தாவீது புறப்பட்டு போவார். ஆனால் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருவார். திருப்பி கொண்டு வரும்போது தான் அது ஒரு சமாதானம் உண்டாயிருது. அதுதான் ஆண்டவர் சொல்ற, ஆண்டவர் நம்ம எதாக இருந்தாலுமே ஒரு ஆலோசனை கேட்கணும். நம்முடைய சுய பலத்தினாலேயோ நம்முடைய சுய முயற்சினாலேயோ எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடக்கூடாது. நம்ம அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கக்கூடாது. நம்முடைய மூளை அறிவினால அல்லது நாம் ஏதோ ஒரு காரியத்தை திட்டமிட்டு வச்சிருந்தாலும் கூட அந்த 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 அப்படி இருக்க பட்சத்தில் கூட ஆண்டவர் எனக்கு சொல்லுங்க, இந்த காரியத்தில் வழி நடத்துங்க என்று நம்ம சொல்லி ஜெபிக்கும்பொழுது அந்த காரியத்தில் நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்மள அந்த காரியத்தில் நம்மளை வழி நடத்த செல்வார். நம்ம அவருடைய பாதை, அவர் வழி நடத்துகிற பாதை வந்து செம்மையான பாதை, நம்ம நேர்த்தியாக நடத்தி கொண்டு போவார். கர்த்தருடைய கரம் நம்மளோடு இருக்கும், நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் இது கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்மளுடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம சபையை நம்ம அனைத்தனமும் ஜெபிக்கணும். நமக்கு ஒரு நல்ல சபை வேணும். அதுக்கு தேவையான பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கப்படணும். எனக்கும் இப்படியே ஜெபிக்கிறது எனக்கு விருப்பம்ல. நம்ம ஒரு சபைக்கு போகணும், அங்கே சபையில் ஜெபிச்சு அநேக ஆத்மாக்கள் வரணும். அதுக்கு உண்டான பொருளாதார தேவைகளை ஆண்டவர் தான் சந்திக்கணும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தை இருக்குது நம்மளுக்கு. அருமையான தாசனை நம்ம கரம் தட்டி அவரை அழைப்போமா? நமக்கு நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல இடத்தை கொடுக்கிறார். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல இடத்தை கொடுக்கணும். சோதரம் கத்தருக்கு சோதரம் உண்டாவதாக. எல்லா கண்களையும் மூடுவோம். முடிஞ்சா பாருங்க, எல்லாம் வந்திருக்காங்க. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே உங்களை சோதரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கருத்துல அடியனையும் அடியனை சார்ந்தவர்களையும் சபை மக்களையும் கர்த்தாவே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, நீரே பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். சர்வ சேனையும் சர்வ சிருஷ்டிகரமாய் இருக்கிறவரே, சர்வ லோகத்தை உண்டாக்கினவரே, சர்வ ராஜாவே, உமக்கு கொடான கொடி சோத்திரம். நீரே எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கரம் எங்களோடு இருப்பதாக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக. தேவ மகிமை வெளிப்படுவதாக. உன்னதமான தேவனுடைய மகிமை வெளிப்படுவதாக. அக்கினி சம்பத்தினாலும் மேக சம்பத்தினாலும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் வெளிப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தால் செபிக்கிறேன். ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் சொல்லுங்கள். ஆமென். இருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீர்களா? அந்த மேடம் தூக்கம் வரல, அந்த மேடத்துக்கு, அதனால அவங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை ஒன்றில் போங்க சொல்லுவாங்க. யாரும் கொஞ்சம் கோவித்துக் கொள்ள வேண்டாம். சிறு பெண், அதனால் கோவித்துக் கொள்ள வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் முழுவதும் எத்தனையோ போராட்டம் சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அது எல்லாவற்றையும் ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு பலன் கொடுத்தார். நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மகிட்ட காசு பணம் இருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மகிட்ட அறிவு ஞானம் இருந்தாலும் நம்மளால படிப்பு ஞானம் அறிவு இருந்தாலும் நம்மளால சுத்த படிப்பு ஞானம் அறிவு எல்லாம் இருந்தாலும் என்ன சுத்த வேஸ்ட். ஏன் கேக்குறீங்கன்னா,
எது இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது. பலன் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. பலன் இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது. கர்த்தருடைய பலன் வேணும். தேவ பலன் நமக்கு வேணும். நம்ம கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கலாம், பண வசதி இருக்கலாம், காசு பணம் இருக்கலாம், லட்ச லட்சமா நம்ம சம்பாதிக்கலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம். எத்தனையோ சூழல் இருந்தாலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு என்னவாயிராது, தகுதி ஆயிராது. ஏன்னா எனக்கு கர்த்தருடைய பலன் எனக்கு இல்லாம நான் எதையுமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. இங்க நீங்க வந்திருக்க நீங்க பாக்கியவான்களா இருக்கு. இங்க வந்திருக்க நீங்க பாக்கியவான்கள். இந்த செய்தியை கேட்கிற அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார். நம்முடைய செய்தியை சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை இப்படிப்பட்ட பகுதியில நம்முடைய செய்தியெல்லாம் என்ன பண்றாங்க, பார்க்கிறாங்க. அல்லேலூயா. சிங்கப்பூர்ல பாக்குறாங்க, மலேசியாவில பாக்குறாங்க, ஸ்ரீலங்காவில பாக்குறாங்க. அவர் எல்லாமே என்னச்சு, அவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு அதை வாங்கி இந்த மகளிடம் இருந்து வாங்கி வைக்க. ஏன்னா மக குறும்புக்கார பெண்ணு, அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு, அவரை போல ஒரு குறும்புக்கார பிள்ளைய நான் பார்க்கல சமீப காலத்துல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம ஒரு 4 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். 4 நபர்களை குறித்து பார்க்க போகிறோம். நாம் இந்த மாத தொடக்கத்திலே எலியாவை பற்றி பார்த்து அதுல அக்கினி என்கிற இடத்துல வந்து நிறுத்தினோம். அதனுடைய அடிப்படையை வைத்துதான் நாம இந்த மெசேஜ் போன வாரமும் கொடுத்திருக்கிறோம், இந்த வாரம் அதே தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட பேச போகிறார். உற்சாகமா இருக்கீங்களா? உங்களுடைய உற்சாகம் தான் என்னை உற்சாகப்படுத்தும். நீங்க உற்சாகமா இருந்தா தான் என்ன பாருங்க, எழுதுறதெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம். என் டைரியை கூட நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? என் டைரியை கூட கொடுத்துட்றேன். தள்ளி வைக்கிறதா வச்சுக்கோங்க. தள்ளிடுச்சுல, தள்ளிடுச்சு. கரெக்டா இருக்கான்னு பாருங்க, ஒரு நிமிஷம். கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அந்த நடுவில் டச் பண்ணுங்க. அந்த அம்மாவை எந்திரிச்சு அங்கிட்டு போக சொல்லுங்க. அந்த அம்மாவை எந்திரிச்சு அங்கிட்டு போக சொல்லுங்க. போதும், ரொம்ப வேணாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு டச் பண்ணுங்க. சென்ட்ரல் டச் பண்ணுங்க. கொஞ்சம் பிளாக்கா இருக்கும், கொஞ்சம் லைட்டா பிரைட்டா இருக்கும். டச் பண்ணீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நம்மளை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நீங்கெல்லாம் எப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்? ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர் உங்களை எப்ப தெரிந்து கொண்டார்? நீங்க எப்ப தெரிந்து கொண்டீங்க? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டார். அதுக்கு நிமித்தம் நம்ம வந்து கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் கடந்தோம். அடுத்து வேற அவங்க ஞானஸ்தானத்தின் மூலமா அவங்க தெரிந்து கொண்டாங்களாமா? நீங்க உருவாகிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டீங்க. நீங்க சொல்லுங்க பாஸ்டர்மா, பெரிய பாஸ்டர்மா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. தெரிந்து கொண்டார். ஓகே, அப்பதான் தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளலாம். சரி, ஓகே. வேற சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க, சொல்லுங்க. எவ்வளவுதான் வசந்த நிலைமை. 2000 ஆண்டவர் தான் நம்ம தேடி வந்தார், ரட்சித்தாரு. ரட்சிப்பு வேற. ஆண்டவர் நீங்களை தெரிந்து கொண்டது எப்போது? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டது எப்போது? அதைத்தான் கேள்வி. 2006. ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் கேள்வி. நீங்க ஆண்டவர் எப்ப தெரிந்து கொண்டீங்க? ஆண்டவர் உங்களை எப்ப தெரிந்து கொண்டார்? அல்லேலூயா. சிம்பிள் கேள்வி இதுதான். நீங்க 2006 தெரிந்து கொண்டீங்க. கர்த்தர் உங்களை எப்ப தெரிந்து கொண்டார்? கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மளை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார்.
இப்படிதான் நம்ம 4 நபர்களை பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. இது கருவிலே உருவாவதற்கு முன்னமே 4 நபர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா, என்னோட உற்சாகமா வாங்க. யாரும் தரையை பூமியை பார்க்காதீங்க, என் முகத்தை பாருங்க. அல்லேலூயா. சரியா? இப்படியே மூஞ்சிக்கிட்டு பார்க்காதீங்க, என்னுடைய முகத்தை பாருங்க. அப்ப கர்த்தர் உங்களோட பேசுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை நீங்கள் காண போகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை காண போகிறீர்கள். அல்லேலூயா. பூமியை பார்த்தீங்கன்னா பூமி என்னத்தை பார்த்துட்டே இருக்கும்? பூமி எது பூமியை பார்த்துக்கிட்டே ஓடிட்டு இருக்கும்? நன்றி. நாம யாரு? மனுஷன். நாம யாருங்க? மனுஷன். நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? உலகத்துக்குரிய கர்த்தரை நோக்கியே பார்க்கிற பார்வையா இருக்கணும். பரலோகத்தை நோக்கி பார்க்கிற பார்வையா இருக்கணும். பூமியை நோக்கி பார்க்கிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கை பூமியை நோக்கி அல்ல. அல்லேலூயா. ஏப்பா தம்பி, டேய் போடாங்க. நம்முடைய பார்வை எப்படி? மேலே. நம்முடைய பார்வை பரலோகத்தை நோக்கியே இருக்க போகிறது. அல்லேலூயா. 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 நம்முடைய பார்வை பரலோகத்தை நோக்கியே இருக்க போகிறது. நம்முடைய பார்வை அதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 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 இந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது. ஆமென். இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த வார்த்தை தான் உங்களை இந்த இடத்துல நடத்தி வந்திருக்கிறது. இந்த வார்த்தை உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம், இந்த வார்த்தை தான் இந்த உலகத்தை இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை தான் இந்த உலகத்தையே இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை தான் இந்த உலகத்தை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வேதத்தில் உள்ள வசனம் தான் இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் தான் நம்மளை சுமக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகம் தான் நம்மளை சுமந்து நம்மளை நடத்தி கொண்டு வருகிறது. இந்த வேத புஸ்தகம் நம்மளை சுமக்கிறது. நீங்கள் வேதத்தை சுமந்தால் வேதம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை நீங்கள் சுமக்கும் போது வேத புஸ்தகம் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை தான் நம்மளை நடத்துகிறது. வார்த்தை மூலமாய் உலகத்தை சிருஷ்டித்தவர், வார்த்தை மூலமாய் சகலத்தையும் படைத்தவர், வார்த்தை மூலமாய் உங்களையும் என்னையும் தாயின் கருவிலிருந்து நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை அப்புறம் வாசிக்கலாம். 5வது வசனம், 4வது வசனமும் 5வது வசனமும் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் இப்ப ஒரே நிமிஷம். கர்த்தருடைய வார்த்தை, இப்ப சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க மறுபடியும். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டான போது அவர் எனக்கு பேசுகிறார். என்ன பேசுறார்? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. எந்த மனிதனாலும் செய்யக்கூடாத காரியம், எந்த மனிதனாலும் செயல்படுத்த முடியாத காரியம், எந்த மனிதனும் கண்டுபிடிக்க முடியாத காரியம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே என்னை உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? எப்படிங்க தெரிந்து கொண்டார்? அறிந்து கொண்டார். ரைட். எப்படி அறிந்து கொண்டார்? உருவாவதற்கு முன்னமே அறிந்து கொண்டார். எப்படி? அல்லேலூயா. ப்ளீஸ் பாப்பா கொஞ்சம் அழுக விடாதீங்க, ஏன்னா அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நம்மளை என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்பாவுடைய வித்து, கோடிக்கணக்கான வித்து அம்மாவுடைய கற்பத்துக்குள்ள போகும். வித்து கோடிக்கணக்கான வித்து போகும் பொழுது எத்தனையோ வித்துக்கள், லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போகுது. அதுல எல்லா அணுக்களையும் தள்ளிவிட்டு உங்களை மாத்திரம் தெரிந்து கற்பத்தில் வைத்தார். அதுதான் அவர் தெரிந்து கொள்ளுங்கள். கோடிக்கணக்கான வித்துக்கள் உள்ளே போனாலும், கோடிக்கணக்கான உயிர்கள் உள்ளே போனாலும், அதுல உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டாரு. பாத்தீங்களா? உங்களை மாத்திரம் தெரிந்து கற்பத்துல கொண்டு போய் சேர்த்தார் இல்லையா? அதுதான் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே உங்களை தெரிந்து இன்னார்தான் வேண்டும் என்று கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. இத தப்பா சொல்லாதீங்க. தப்பா சொல்றாங்க நிறைய பேர். என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படிலாம் செய்ய முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் செஞ்சிருக்காங்க. என்ன செய்யறாங்க? எனக்கு வேண்டிய விதத்துல பிள்ளையோட மரபணை மாத்துறாங்க. எப்படி? தங்களுக்கு வேண்டிய விதத்துல பிள்ளைகளுடைய மரபணுவை மாத்துறாங்க. அவன் கிரிக்கெட் வீரரா வேணுமா, கிரிக்கெட் வீரருக்கு உண்டான குணாதிசயங்களை அந்த மரபணுல மாத்துறாங்க. அவன் ஃபுட்பால் ஆடணுமா, அவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய மரபணுவை மாற்றுறாங்க. இந்த வசனத்தை எல்லாரும் பொய்ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் விஞ்ஞானபூர்வமாய் கர்த்தர் அதை நிரூபித்திருக்கிறார். அப்படி செய்ய முடியும் என்று. அல்லேலூயா. இன்னைக்கு செயற்கை மூலமாய் கருத்தரிக்கிறாங்க. எப்படி? ஒரு உயிரணுக்கை கர்ப்பத்திலே வைத்துதானே அதை செயல்படுத்துறாங்க. அப்ப நமக்கு வேண்டிய விதத்துல என்ன பண்ணலாம்? குழந்தை பிறப்புக்கு தேவையான உயிரை கொடுக்க முடியும். அப்ப அது போல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்காரு? தெரிந்து கொண்டிருக்காருங்க. அல்லேலூயா. இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகளுக்கு பிறக்க வேண்டும், இன்னாருடைய பிள்ளை இன்னாருக்கு பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் அநாதி திட்டத்திலே நினைத்ததுனால்தான் அந்த காரியம் நிறைவேறி இருக்கிறது. நாம நினைச்சு நாம கல்யாணம் பண்ணி நாம புள்ள பெற்றுக்கிட்டோம், அப்படி கிடையாது. கர்த்தருடைய திட்டம் தான் இப்படி செயல்படுத்த வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வித்து பாவம் செய்யாது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வித்தாய் பிறந்திருக்கிற நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை யாரு? கர்த்தருடைய வித்தாய் இருக்கிறோம். சரியா லைட்டா திருப்பி வச்சிருங்க. கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபை நம்மளை பலப்படுத்துகிறது. தேவனுடைய கிருபை நம்மளை என்ன பண்ணுது? பிளேன் வந்து முன்னாடி அதை டச் பண்ணுங்க. அப்ளை பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். எப்படி? வித்தின் மூலமாய், அப்பாவின் வித்தின் மூலமாய், இந்த வித்து எனக்கு சொந்தமான வித்து, இந்த உயிர் எனக்கு சொந்தமானது அப்படின்னு ஆண்டவர் முன்கூட்டியே அறிந்து அப்பாவின் வித்திலிருந்து அம்மாவுடைய கரு முட்டைக்குள் வைத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை சுமந்து நம்மளை கொண்டு வந்து அவருடைய ஊழியக்காரியாக நம்மளை நடத்தி இருக்கிறார். என கர்த்தருடைய வார்த்தை இப்படி நம்மளை செய்ய வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நடத்துறது. இந்த வேதத்திலே நமக்கு உண்டான வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணிருக்கிறது? உருவாக்கி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இதுல இருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் கருவிலே உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக ஆராதனையில் விழுந்தார்கள்.
இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். கர்த்தரை மறந்து போனார்கள். கர்த்தரை தேடாம இருந்தார்கள். கர்த்தருக்கு பலி செலுத்தவில்லை. கர்த்தருடைய காரியங்களிலிருந்து அவர்கள் வெகு தூரம் போய் நின்றார்கள். அவர்களை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் உண்டாக்கினார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை உண்டாக்கினதும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு, உங்கள் குடும்பத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டார். நீங்க நினைச்சு நீங்க சொல்ற மாதிரிலாம் 10-11 கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் எல்லாரும் ரசிக்கப்படுற மாதிரி நானும் ரசித்திருக்கிறேன். எல்லாரும் சபைக்கு போற மாதிரி நானும் சபைக்கு போறேன். எல்லாரும் ஆராதிக்கிற மாதிரி நானும் ஆராதிக்கிறேன். இல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க உருவாக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஊழியக்காரராய் நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க எதுக்கு தெரியுங்களா? உங்க குடும்பத்தை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு. அல்லேலூயா. உங்க குடும்பத்தை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு, உங்கள் உறவினர்களை நீங்கள் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு, அவர்களை எல்லாரும் கர்த்தருக்குள் சேர்ப்பதற்கு. அல்லேலூயா. இதுக்கு நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. நீங்க அதுக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்கள். அல்லேலூயா. 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 6வது வசனம் வாசிங்களா? 6வது வசனம். அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்துல உள்ளவங்ககிட்ட போய் பேசும் பொழுது பேச முடியாம நீங்க தவிக்கிறீங்க இல்லையா? சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் என்ன சொல்ல போறேன், நான் சொல்ல கேட்பாங்களா அவங்க? நான் சொன்ன அவங்க ரசிக்கப்படுவாங்களா? நான் சொன்ன ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்களா? நான் சொன்ன அவங்க ஆண்டவருக்குள்ள வருவாங்களா அப்படின்னு என்ன பண்றீங்க நீங்க? நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே என்ன பண்ணீங்க? சிறுமைப்படுத்திக் கொண்டீர்கள். அல்லேலூயா. உங்களை நாமளே சிறுமைப்படுத்திக் கொண்டோம். அடுத்த வசனம். ஆனாலும் கர்த்தர் நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுவதெல்லாம் நீ பேசுவாயாக. அல்லேலூயா. உங்களையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களையும் ரட்சிப்புக்குள் நடத்துவது உங்கள் மேல உள்ள கடமை. அல்லேலூயா. அவங்க ரட்சிப்புக்குள்ள வராம இறந்து போனா அந்த ரத்த பலி சுமை உங்கள் மீது வரும். அவங்க ரட்சிப்புக்குள் வராமல், கர்த்தரை சேராமல், கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தருடைய ரட்சிப்பு என்னதென்று தெரியாமல் மரித்து போனால் அவர்களுடைய ரத்த பலி உங்கள் தலைமையிலே வரும். அல்லேலூயா. நான் எப்படி போறது, நான் எப்படி சொல்றது? நீ சிறு பிள்ளையா இருக்க, நான் சொன்னா கேட்க மாட்டேன். கேட்பார்கள். நீ சொல்லல, சொன்னால் கேட்பார்கள். 8வது வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பயப்படாதீங்க. உங்க வீட்டுல உள்ளவங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்க சொந்தக்காரங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களோட வேலை செய்யறவங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்க தெருவில் இருக்கிறவங்களை பார்த்து பயப்படாதீங்க. சுவிசேஷத்தை சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. பயப்படாம பேசு. கூச்ச சுபாவங்க, எனக்கு கூச்சமா இருக்குங்க, அவங்கள்ட்ட போய் பேச எனக்கு பிடிக்கல, பேசுனா அவங்க என்ன தப்பா நினைச்சுக்குவாங்களோ, பேசுனா எனக்கு தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? கூச்ச சுபாவத்துல என்ன பண்ணிடுறோம்? அந்த கூச்ச சுபாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா வெள்ளாடுகளுக்கு மத்தியில நிற்கப்படுவீர்கள். கூச்ச சுபாவம் இல்லைனாக்கா செம்மறியாட்டு கூட்டத்தின் நடுவில் நிற்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நான் எங்க நிற்கணும்? செம்மறியாட்டு கூட்டமா வெள்ளாட்டு கூட்டமா? அப்பதான் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாய். அல்லேலூயா. அல்லேலூயா. 9வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார் பிடுங்கவும். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு என்ன பண்ணாரு?
தொட்டு இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன். அவருடைய நம்ம என்ன பேச போறோம், என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், எப்படி போய் அவங்கள்ட்ட பேசுறது, கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அந்த வார்த்தையை கொடுப்பார். என்ன பேசுவோம், என்னத்தை செய்ய போறோம், பயப்படாதீங்க. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுங்களா? உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை பிடுங்கவும், உங்களுக்கு எதிராக இருக்கிற எதிரோ மதிலை இடிக்கவும், உங்களுக்கு எதிராக வருகிற சத்துருவின் கிரியைகளை கவிழ்க்கவும், வாசிங்க, கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உன்னுடனே சொன்னார். அல்லேலூயா. இது யாரும் எரேமியா மாத்திரம் சொல்லலைங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு கர்த்தர். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். பார் முதலாவது. அதனாலதான் உங்களை முன்னாடி பார்க்க சொன்னேன். நீங்க பார். இனிமே ஊழியக்காரருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே விடுதலை தான். இனி ஊழியக்காரருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே என்ன சுகம்தான். ஊழியக்காரனை பார்த்த பொழுதே பிசாசுகள் எல்லாம் ஓட போகிறது. அல்லேலூயா. இனி கைய வச்சு ஜெபிக்கணும் அவசியம் இல்ல. உங்க முகத்தை பார்த்தாலே பிசாசுகள் ஓட போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த மாதிரி வல்லம வரங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார் கடைசி கால ஊழியத்திற்கு. கடைசி கால ஊழியத்திற்கு இனிமே போய் தொட்டு எல்லாம் ஜெபிக்க போறது கிடையாது. நம்ம தொட்டு ஆடி ஆடி ஒழுக்கடிச்செல்லாம் ஜெபிக்க போறதில்ல. பார்த்த உடனே பிசாசுகள் ஓட போகிறது. இயேசு கிறிஸ்துவை பார்த்த பொழுதே பிசாசுகள் என்ன சொல்லுச்சு? உன்னதமான தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? அவர் படகை விட்டு இறங்கும் பொழுதே பிசாசு இறங்கி கத்துனது. அந்த வல்லமை அபிஷேகத்தை இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. இந்த சபையின் மூலமாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். நமக்கு கிடைக்கல, நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு தாங்க. பெற்றுக்கொள்ளுங்க அந்த அபிஷேகத்தை. உங்களுக்கு தாங்க வல்லமை அபிஷேகம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு எம்எல்எம் கான்செப்ட் பண்ணார் தெரியுங்களா? எம்எல்எம் பிசினஸ் தெரியுங்களா உங்களுக்கு? எம்எல்எம் பிசினஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தெரியாதா? நீங்க 2 பேரை சேர்த்து விட்டணும், அவங்க 4 பேர் சேர்த்து விடுவாங்க அப்படிங்கிற எம்எல்எம் கான்செப்ட் தெரியுமா? தெரியாதுங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். நம்ம கூட சமீபத்தில் போனோம்ன்றத நான் இருக்கா இல்லையா? ஓகேங்களா? அந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் பிடிச்சது எத்தனை பேரு? 3 பேரு. யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. அந்த 3 பேர் என்ன பண்ணாங்க? அந்த 3 பேர் என்னங்க பண்ணாங்க? எத்தனை பேருங்க கூட்டு வந்தாங்க? அநேக பேரை கூட்டு வந்தாங்க. அதுல 12 பேர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எவன் வேலை செய்வானோ அவனை தெரிந்து கொண்டார். எவன் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பானோ அவனை தெரிந்து கொண்டார். நான் மரணத்தின் போனாலும் என் கூட இருப்பாங்க 12 பேர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர் தான் இன்னைக்கு உலகத்தையே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அளவுக்கு கொண்டு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. பிசினஸ் இன்னைக்கு செய்யற பிசினஸ் எல்லாமே வேதத்துல இருந்து திருடுனது தான். இந்த வேத புஸ்தகத்துல இருந்து எடுத்த பிசினஸ் மைண்ட் தான். வேற எங்க போனாலும் இந்த பிசினஸ் இன்னைக்கு செய்யற பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு என்னென்னமோ பண்றாங்க. எல்லா தொழில்நுட்பமும், எல்லா பிசினஸும், எல்லா கண்டுபிடிப்புகளும், எல்லா இயற்கையான சூழலும் இந்த வேதத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவைகள் தான். அல்லேலூயா. நான் ஆணித்தரமாக உண்மையாக சொல்ல முடியும். கர்த்தருக்கு அல்லேலூயா. கர்த்தருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, எரேமியாவுக்கு ஒரு பிரச்சனை. இப்ப அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும். ஜனங்கள்கிட்ட போய் சொன்னா என்ன தெரியுங்களா ஆகும்? அவனை அடிப்பாங்க, அவனை உதைப்பாங்க, அவனை குத்துவாங்க, அவனை சிறைச்சாலையில போடுவாங்க, அவனை சிறைச்சாலையில போட்டு காவல் கடங்களை வைப்பாங்க, பாதாள கிணறுல தூக்கி போடுவாங்க, காத்தே வராத இடத்துல தூக்கி போடுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் இருந்தார். யாரு? எரேமியா தீர்க்கதரிசி இருந்தார். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? உன்னை
உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்ற அந்த வார்த்தை அவனை பிடித்து கொண்டது. என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன், நீ என்ன பண்ணு? பிடுங்கவும், இடிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை ஏற்படுத்தினேன். உன்னை இடிக்கவும் முடியும், உன்னால கட்டவும் முடியும், நாட்டவும் முடியும், பிடுங்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். கர்த்தர் நமக்கு அப்படி கொடுத்திருக்கிற அதிகாரங்களை நாம பிசாசை பார்த்து பயந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நாம் வியாதியை பார்த்து பயந்து ஓடுறோம், மனுஷர்களை பார்த்து பயந்து ஓடுறோம். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை எல்லாம் சபையாய் மாத்துகிறவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார் உங்களோட. நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை பலப்படுத்தும்படியாக நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உற்சாகமாங்க ஒரு கை தட்டுவோம். கர்த்தருக்கு ஒரு கை தட்டுவோம். கர்த்தருக்கு கை தட்டுங்க. எனக்கு வேண்டாங்க, உங்க கை தட்டுங்க, எனக்கு வேண்டாம், அவருக்கு கை தட்டுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய முகத்தை பாருங்க. உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா? தூக்கம் வர மாதிரி இருக்கா? சோகமா இருக்கா? இல்ல இல்ல. என்ன பாருங்க, வரும் தூக்கம் வருதா? என்ன பார்த்தாக்க உங்களுக்கு அடிக்கணும் போல தோணுதா? இல்ல இல்ல. உற்சாகமாயிடுங்க. கர்த்தருக்கு சோதரம். ஜனங்க இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. யாரு இல்ல, கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் வேணுமா, ஜனங்க வேணுமா? கர்த்தர் வேணுமா, ஜனங்க வேணுமா? ஜனங்க வேணுமா, கர்த்தர் வேணுமா? அப்ப கர்த்தரை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியோடு இருங்க. நீங்க உற்சாகம் இருந்தாதான் அடுத்த வசனத்துக்கு நான் போக முடியும். உங்க உற்சாகத்தை பார்த்தா எனக்கு அடுத்த பைபிளை மூடி வச்சலாம் போல இருக்கு எனக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பாடலை பாடுவோமா? ஒரு பாட்டை பாடுவோமா? பாடுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் ஏதாச்சும் சொல்லுங்க, நம்ம பாடுவோம். உங்களுக்கு உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்றேன். ஏமா ஆமா, ஒரு பாட்டு பாடுமா மாமா? அல்லேலூயா. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமில்ல, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவில் சொந்தமில்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ போடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ போடு. ஒருவரும் அழிந்து போகாமலே
நாயகம் வர வேண்டும் தப்பாமலே, ஒருவரும் மறைந்து போகாமலே, நாயகம் வர வேண்டும் தப்பாமலே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கு எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டது. ஆமென். எப்படி? இயேசுவால பிடிக்கப்பட்டார். இயேசுவால பிடிக்கப்பட்டார். இயேசுவால இல்ல, இயேசுவாலே பிடிக்கப்பட்டார். பிடிக்கப்பட்டவர்கள். எப்படி பிடிக்கப்பட்டவர்கள்? வலைகளை போட்டு, வலையை போட்டு ஆழத்துல கொண்டு போய் என்ன பண்ண, வலைய போடு. வலையை போடு அப்படின்னு சொன்ன பொழுது நாமெல்லாம் இயேசுவால பிடிக்கப்பட்ட மீன்களாய் இருக்கிறோம். நாமெல்லாம் மீன்களாய் இருக்கிறோம். 153 பெரிய மீன்களாய் இருக்கிறோம். ஆமென். அதனுடைய ரகசியம் தெரியுங்களா? அது ஒரு நாளைக்கு சொல்லித் தருவேன். கர்த்தர் வெளிப்படுத்தும் பொழுது, கர்த்தர் சொல்லும் பொழுது நான் அந்த ரகசியத்தை, அந்த மறைபொருளை என்ன பண்றேன், சொல்லிக் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 1:19 மறுபடி வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே நான் இருக்கிறேன் உன்னுடனே என்று கர்த்தர் கூட சொல்கிறார். இருந்து, என்ன சொல்கிறேன்? நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ரட்சிக்கிறேன், பாதுகாக்கிறேன், உன்னை பேணி பாதுகாத்து உன்னை நடத்துகிறேன். நீ என்னோடு கூட இருப்பாய், என் வாய் உன்னிலே இருக்கும், நீ என்னிலே நிலைத்து இருப்பாய், நான் உன்னிலே நிலைத்து இருப்பேன். நீ பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் கவிழ்க்கவும் நாட்டவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உனக்கு எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறேன். வேத வார்த்தையை கொடுத்திருக்கிறேன், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறேன், வரங்களை கொடுத்திருக்கிறேன், கனிகளை கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நிரப்பி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்த நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பத்திரமா பூட்டி வச்சு, வேதத்தை பூட்டி வச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு நாம பூஜை போறோம், சாம்பிராணி போறோம் வச்சுக்கிட்டோம். அல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தாளத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? தாளத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன பண்ணா? புதைச்சு வச்சுட்டு பூட்டி வச்சுக்கிட்டு, நீ அறுக்காத இடத்துல அறுக்கிறவரும், இடிக்காத இடத்துல இடிக்கிறவரும், கட்டாத இடத்துல கட்டுகிறவரும் என்று அந்த படவா ராஸ்கல் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் இவன் சோம்பேறித்தனத்துக்கு இவன் கொண்டு போய் புதைச்சு வச்சு பூட்டி வச்சுட்டு, ஏப்பா என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும் உனக்கு? அல்லேலூயா. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும், நீ நட்டாத இடத்துல கட்டுகிறவரும் என்று ஆண்டவர் இவனை பார்த்து என்னவா, இவன் என்ன பண்ற? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறான். இவன் வேற என்ன? 5 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்தா சம்பாதிச்சான். 2 வாங்கினவன் 4 சம்பாதிச்சான். இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணா? ஆழத்துல கொண்டு போய் புதைச்சு வச்சு எஜமான் வந்ததும் பத்திரமா கொண்டு போய் கொடுக்கிறாராம். இது யாரு தெரியுங்களா? ஒரு தாளந்து நீங்க தான். ஹலோ, தப்ப நீங்க என்ன தவறா எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அந்த ஒரு தாளந்து நீங்க தான். ஏன்னா நீங்க மட்டும் ரட்சிப்பு கிட்ட வந்தா போதும், நான் மட்டும் பரலோகம் போனா போதும், நான் மட்டும் பரலோகத்துல ஆண்டவரை போய் ஆண்டவரே அப்படி கட்டி பிடிச்சுக்கிட்டா போதும். இல்ல, இல்லவே இல்ல. நான் 2 பெருகணும், 2 4 பெருகணும், 4 8 பெருகணும். அதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் உடைய மைண்ட். அல்லேலூயா. பைபிள்ல இருந்து எடுத்த கான்செப்ட் அது. அதை ஆண்டவர் சரியாய் செய்தார். 120 பேருக்கு 3000 பேரை கொடுத்தார். எத்தனை பேரு? 120 பேருக்கு 3000 பேரை கொடுத்தார்.
கொர்நேலியு வீட்டுல 5000 பேரை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஒரே ஒருத்தன் அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்தான். அவன் சொந்தக்காரன் நண்பனெல்லாம் அழைச்சிட்டு வந்தான். அப்ப அவன் 5000 பேரை ரட்சிக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். ஆமென். அதுதான் உங்கள் மேல வச்சு திட்டம். அதுதான் நீங்கள் தாயின் கருவிலிருந்து உங்களை தெரிந்து கொண்டதுக்கு நான் நோக்கம். அல்லேலூயா. 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 இப்ப ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு விட்டார். அடுத்தது நம்மிடம் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலி பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேர் உள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் ஒட்டு விடுவோம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். நமக்கு தேவை 2வது வசனம். அந்த பலிபீடத்தை நோக்கி, எந்த பலிபீடம்னா கர்த்தருடைய பலிபீடத்துல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அந்த இடத்துல கொண்டு வந்து விக்கிரகங்களை படைத்தார்கள், விக்கிரகங்களுக்கு பலியிட்டார்கள், விக்கிரகங்களை பலியிட்டு அதனுடைய ரத்தத்தை அதனுடைய வானபலியை வார்த்தார்கள். அந்த நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? இவன் பிறக்கிறதுக்கு 400 வருஷத்துக்கு முன்பாக, யாரு? யோசியா பிறப்பதற்கு 400 வருஷத்துக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் ஆண்டவர். என்ன உரைக்கிறார்? பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரிகள் உன்மேல் பலியிடுகிறவர் மனுஷர் எலும்புகளின் மேலும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறினான். அல்லேலூயா. இப்ப நீங்க உங்களுடைய பலிபீடத்தை செப்பனிடப்படுவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களுடைய பலிபீடத்தை நீங்க செப்பனிடப்பட வேண்டும். அடுத்த காரியம், முதலாவது, நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக பிறந்தேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. இப்ப அடுத்தது, எனக்குள்ள இருக்கிற விக்கிரகங்களை நான் என்ன பண்ணணும்? செப்பனிட வேண்டும். எனக்குள்ள இருக்கிற விக்கிரகத்தை நான் அடிச்சு துவைத்து வெளியெடுக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பாவங்களை வெளியே போக்க வேண்டும். எனக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்களை வெளியேற்க வேண்டும். எனக்குள் இருக்கிற பொல்லாதவைகளை என்னை விட்டு வெளியேற வேண்டும். என் குடும்பத்தில் இருக்கிறவைகளை, என் குடும்பத்தார்கள் செய்கிற அந்த பலிபீடத்திலே பலியிடுகிறவைகளை, என் குடும்பத்தார்கள் செய்கிற அந்த பலிபீடத்தின் மேல விக்கிரக ஆராதனை செய்கிறதை நான் என்ன செய்யணும்? அந்த வசனத்தை வாசிங்க. மேடைகளில் பலியிடுகிற மனுஷன் எலும்புகள் உண்மையில் சுட்டரிக்கப்பட வேண்டும். சுட்டரிக்கப்படணும். என்ன பண்ணணும்? சுட்டரிக்கப்பட வேண்டும். அடுத்த காரியம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது. வாசிப்போம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து, முதல் வசனம் வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்தான். நல்லா புரிஞ்சுக்கணும். யோசியா ராஜாவாகும் போது எத்தனை வயசு? 8 வயசு. அவன் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தீர்க்க தரிசனம். உங்களுக்கு ஒரு விஷயம், நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். இவன் 8 வயசுல ராஜாவானா. இவன் 8 வயசு பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க பண்ணாரு? இப்பதாங்க வாசிச்சோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பிறப்பான். அல்லேலூயா. அந்த பிறப்பான் என்கிற அந்த யோசியா ராஜா இவன் தான்.
அல்லேலூயா. அந்த யோசியா ராஜா இவன் தான். எப்ப எத்தனை வயசுல இங்க ராஜாவாகிறான்? இதுக்கு முன்னாடி எத்தனை ராஜாக்கள் வந்தாங்க தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி சாலமோனுக்கு அப்புறம் எத்தனை பேரு? சவுலுக்கு அப்புறம் தாவீதுக்கு அப்புறம் சவுல், அதுக்கப்புறம் ரெகபியம், யோயாக்கீம், அவன் இவன் எத்தனையோ பேர் வந்தாங்க. எசேக்கியா ராஜாவுடைய மகன் மனாசேயுடைய மகன் அம்மானுடைய மகன் தான் யோசியா. அல்லேலூயா. ஆமானுடைய மகன் தான் மேல 23வது வசனத்தை 25வது வசனத்தை வாசிங்களா? அதுக்கு மேல இருக்கு பாருங்க. அப்படியே அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி யாவரை வெட்டி போட்டு அவன் குமாரனாகி யோசியாவையே அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். யாருடைய மகன்? ஆமானுடைய மகன். இந்த ஆமான் யாரு? மனாசேயுடைய மகன். மனாசே யாரு? எசேக்கியா ராஜாவுடைய மகன். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு தாங்க 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அவனுடைய பேர். அல்லேலூயா. இவன் பிறப்பதற்கு முன்னமே இப்படி ஒரு ராஜா வருவான். யாரு? யோசியா என்கிற ராஜா வருவான். அவன் என்ன பண்ணுவான்? பலிபீடத்தை அடிச்சு நொறுக்குவான். விக்கிரகத்தின் பலிபீடத்தை அடிச்சு நொறுக்குவான். நரகலான விக்கிரகங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்குனான். அருவருப்பான விக்கிரகங்கள் எல்லாம் இருந்தது. நீங்க 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் புஸ்தகத்துல வாசி பாருங்க. அவனை குறிச்சு அவ்வளவு அழகா போட்டு அவன் செய்த காரியங்கள். அல்லேலூயா. இவன் அடுத்து வாசிங்க பிரதர். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நான் நடக்கும்படியாக கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையினாலே உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். அவன் தன் ராஜ்ய பாரத்தில் 8ஆம் வருஷத்திலே தான் இன்னும் இளவயதா இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து. யாருடைய தேவனை? தாவீது தேவன் யாரு? தாவீது தேவன் யாருங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தாவீது தேவன் அவர்தாங்க. அல்லேலூயா. அவருடைய தேவனை தேட ஏன்னா இந்த வசனம் தகப்பனுடைய தேவனை தேட ஆரம்பித்து. யாருடைய தகப்பன்? தாவீதின் தகப்பனுடைய என்னவா? தேவனை தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்திலே மேடைகளின் தோப்புகள் சொரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய அச்சு போகும்படி யூதாவை எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அல்லேலூயா. என்ன பண்ணா? அவனும் சுத்திகரிக்கப்பட்டான். அவனுடைய தேசத்தையும் சுத்திகரிக்க தொடங்கினான். அல்லேலூயா. அவன் மாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டா போதாதுங்க. நாம மட்டும் ஜெபித்துக்கிட்டே இருந்தா போதாது. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்மோடு கூட இருக்கிறவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய தெருவு சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம இருக்கிற ஊர் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் எதுக்கு சுத்திகரிக்கலாம்? மட்டும் பொறுத்து எப்படி இருக்கு? புரியல? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க 4வது வசனம் வாசிங்க. அவனுக்கு முன்பாக வாள்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். என்ன பண்ணாங்க? வாள்களின் பலிபீடங்களை இடித்தார்கள். இப்ப அவனுக்கு அவனை பிடுங்கவும் வைத்தார் ஆண்டவர், இடிக்கவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னவா? பிடுங்கவும் இடிக்கவும். வாசிங்க. அவைகளின் மேல் இந்த சிலைகளை வெட்டி போடவும் வைத்திருக்கிறார் ஆண்டவர். விக்கிரக தோப்புகளையும் வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் நொறுக்கி பிரேத குழிகள் மேல் தூவி பூசாரிகளின் எலும்புகளை அவர்களுடைய பீடங்கள் மேல் சுட்டரித்து இவ்விதமாய் யூதாவின் எருசலேமையும் சுத்திகரித்தார். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட வேண்டும். காலம் சமீபமாய் இருக்கிறது. ஹலோ, காலம் சமீபமாய் இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டும். இவன் சுத்திகரித்த உடனே அவன் என்ன தெரியுமா செஞ்சா? தேவாலயத்திலே பழுது பார்க்க வேலையை ஆரம்பித்தான். தேவாலயத்திலே வாசிங்க 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
தேவாலயத்தை எல்லாம் பழுது பார்க்க ஆரம்பித்தான். தேவாலயத்தில் உள்ளவைகள் எல்லாம் பழுது பார்த்து கதவுகள், வாசல்கள் எல்லாவற்றையும் பழுது பார்க்க ஆரம்பித்தான். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே, எத்தனாவது வருஷத்துல? 18ஆம் வருஷம் 12வது வருஷத்துல எல்லாத்தையும் என்ன பண்ணா? எல்லாம் சுற்றி அடித்து முறியடித்து எல்லாத்தையும் அழித்து போட்டான். இப்ப 18வது வருஷம். இப்ப எத்தனை? 8வது வயசுல அவன் என்ன பண்ணா? 12வது வருஷம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுங்கினா. 18வது வருஷம் ஆலயத்தை கட்ட ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. 8வது வருஷம் ராஜாவானான். 12வது வருஷம் சுட்டரித்து சுத்திகரித்தான். இப்ப 18வது வருஷம் என்ன பண்ணிருக்கான்னு வாசிங்க. 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி, நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவின் இடத்துக்கு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தில் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து, பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து என்ன கர்த்தருடைய ஆலயத்தை வேலைகளை விசாரிக்கிற இடத்தில் கொடுத்து, அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதுக்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சரும் சிற்பாசிரியர்களுக்கும் கொச்சருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் கற்களையும் செலவழிக்க வேண்டும். ஆகியோர் அந்த பணத்தை தங்கள் கையிலே ஒப்புவித்து காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறவனால் அவர்களிடத்திலே அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்றார். அல்லேலூயா. என்ன வச்சு அடுத்த காரியம்? ஆலயத்தை சுத்திகரிக்க ஆரம்பித்தார். முதலாவது 8வது வயசுல ராஜாவானான். 12வது வருஷத்துல சுத்திகரித்தான். 18வது வயசுல ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தான். அல்லேலூயா. உங்க ஆலயத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டும். உங்கள் ஆலயத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டும். உங்களுக்கு உண்டான ஆலயம் இது. இந்த ஆலயத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே நம்மளை அந்த இல்க்கியான்னு ஒருத்தர் வர்றாருல, ஆசாரியன், அவரை மட்டும் கோடிட்டு வச்சுக்கோங்க. அவரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அவரை பத்தின வேற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அந்த இல்க்கியா என்கிற அந்த அவர் என்ன பண்றாரு? போய் என்ன இந்த இவங்களா பண்ணிட்டு இருக்கும் ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது, ஆலயத்தை சுத்திகரித்து கொண்டு இருக்கும்போது அங்க நியாயப்பிரமாண புஸ்தகம் 10வது வசனத்தை வாசிங்களா, 11வது வசனத்தை வாசிங்களா. ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, போதும் ஒரு 8வது வசனத்தை வாசிட்டு 11வது வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன். போதும். நியாயப்பிரமாண புஸ்தகம் கர்த்தருடைய ஆலயத்துல வெளியரங்கமா இருக்கணும். ஆனா இங்க வேணா கண்டுபிடித்தேன் வருகிறது. அப்ப மறைந்து கிடக்கிறது, அது புதைக்கப்பட்டு இருக்கிறது, அது எங்கேயோ போய் ஒளிந்து கிடக்குது, அது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பனா இன்னைக்கு ஜனங்களுடைய இருதயத்துல வசனங்கள் இல்ல, வசனம் வெளிப்படல, வார்த்தை வெளிப்படல. அநேக சபைகளிலே வசனங்கள், வார்த்தைகள் இல்ல. வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது. மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை பேசுகிறார்கள், மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள். வசனங்கள் என்ன பண்றாங்க? அவங்க நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிச்சார் இல்க்கியா யார் தெரியுங்களா? எரேமியா 1ஆம் அதிகாரத்துல வாச்சமே. எரேமியாவுடைய அப்பா. அல்லேலூயா. எரேமியாவோட அப்பா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கன்னா தெரியும் உங்களுக்கு இல்க்கியா யாருன்னு. அப்ப இந்த இல்க்கியா கண்டுபிடிக்கிறார், நியாயப்பிரமாணத்தை கண்டுபிடிச்சு ராஜாவுக்கு கொடுத்து அனுப்புறார். 11வது வசனம், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல உள்ளவெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் சாப்பானின் குமாரன் ஆகியமுக்கும் மிகாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பதியாய் சாப்பானுக்கும் ராஜா ஊழியக்காரனாகிய அசகாவுக்கும் ராஜா கட்டளை இட்டது. கண்டெடுக்கப்பட்ட எல்லா என்னவா புஸ்தகத்தின் வார்த்தை நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதாவின் அனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள்.
அப்ப விசாரிக்க போகும்பொழுது உள்தாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, யாரு? உள்தாள் என்கிற தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. போகும்பொழுது அவர் சொல்ற அந்த வார்த்தையை வாசிங்கள, 17வது வசனம். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு துன்பம் காட்டினபடினால் என் உக்கிரமம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாவும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தின உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. ஜனங்களுக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னை சார்ந்தவர்களுக்காக உங்களை நீங்க தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் விடுதலை தருவார். நீங்க உங்களை தாழ்த்தாம, உங்க ஜனங்களுக்காக தாழ்த்தாம, உங்களுக்காக நீங்க ஜெபிச்சு சுயநலமாய் ஜெபித்து ஜனங்களுக்காக ஜெபிக்காம இருக்கும் பொழுது என்னவாகுது? அது சுயநல ஜெபமாய் மாறுது. அப்ப இங்க யோசியா ராஜா என்ன பண்ணிருக்காரு? தன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் பார்த்தார். அந்த பார்த்ததை உள்தாள் என்கிற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார்? ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வேன், நீ சமாதானத்தோடு உன் கல்லறையில் சேருவாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை. கர்த்தர் அப்ப அவனுக்கு என்ன பாக்கியம்? உன்னுடைய காலத்துல நான் அந்த காரியத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், உனக்கு பின்னாக நான் செய்வேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஆரம்பத்துல இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப நாம பாரத்தோடு ஜெபிக்கும், மனம் திரும்புறாங்க, திரும்பல, அடுத்த பிரச்சனை. அவங்களுக்காய் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவங்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவங்க நம்ம கடமை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் இன்னொரு தெரியுங்களா வசனம் சொல்லுது, 2 நாளாகமும் 35:18 வாசிங்களா. 2 நாளாகமும் இவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்னு பாருங்க. இந்த ராஜா எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான் பாருங்க. 2 நாளாகமும் 35:18 இவனுடைய முடிவு காலம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அப்படி அது கொத்த பஸ்காவை ஆசீர்வதிக்கவே இல்லையாமா? எப்படியாமா? தீர்க்கதரிசி சாமுவேல் தொடங்கி இஸ்ரவேலின் அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரிகளும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேல் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவை போல இஸ்ரவேலின் ராஜாக்கள் ஒருவரும் ஆசரித்ததில்லை. அல்லேலூயா. அப்ப அந்த ஜனங்களை இவன் எப்படி நடத்தி இருப்பான்? அந்த ஜனங்களை எப்படி கரைப்படாதபடிக்கு அவர்களை மாற்றி இருப்பான்? அந்த ஜனங்களை எப்படி விடுதலையாக்கி இருப்பான்? அந்த ஜனங்களை விடுதலையாக்குனதாக பரிசுத்தமாக்கப்பட்டுதான் பஸ்காவை ஆசரிக்க முடியும். நீங்க அந்த அதிகாரத்தை 35ஆம் அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. அவன் எப்படியெல்லாம் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறான்னு. அப்படியேப்பட்ட காரியத்தை யோசியா செய்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமளும் நம்ம இதுவரைக்கும் செய்யப்படாத ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதுவரைக்கும் செய்யாத ஆராதனையை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காரியத்துக்கு அப்புறம், யோசியாவின் காரியத்துக்கு அப்புறம் என்ன தெரியுங்களாச்சு? எரேமியா காலத்துல சிதேக்கியா ராஜா. சிதேக்கியா யாரு தெரியுங்களா? இந்த யோசியாவுடைய பேரன். அவனுடைய காலத்துல எருசலேம் உடைந்தது. எருசலேம் தேவாலயம் 2ஆய் உடைந்தது. தேவாலயம் தீயில் கருக்கிடப்பட்டது. தேவாலயம் இடிக்கப்பட்டு எல்லாம் தரமட்டமாக்கப்பட்டது. 70 வருஷம் அடிமையாய் போனார்கள் இவனுடைய பேரனுடைய காலத்துல. அல்லேலூயா. இவனுடைய பேரனுடைய காலத்துல எருசலேம் பாழாக்க நகரமாய் மாறினது, பாழாக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒருவனை எழுப்புவேன், அவன் கைகளிலே மண்டக சாவி இருக்கும்,
அவன் கைகளிலே பண்டகசாலையின் சாவி இருக்கும். அவன் ஆலயத்திலிருந்து, அதாவது இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட எல்லா பனிமுட்டுகள், பொன்னுகள் எல்லாவற்றையும் அவன் கொடுத்து அனுப்புவான் ஆலயத்தை கட்டுவதற்கு. ஆமென். அல்லேலூயா. அது யார் தெரியுங்களா? கோரேஸ் என்கிற ராஜா. அல்லேலூயா. கோரேஸ் என்கிற ராஜா பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்பே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என் ஊழியக்காரன் வருவான். வாசிங்க 45ஆம் அதிகாரம் ஏசாயா 1வது வசனம். சீக்கிரம் 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 சீக்கிரம். 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின பாராக்குக்கு கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களை இடைக்கட்டுவேன். அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களை பூட்டாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உருவாவதற்கு முன்னமே உங்களை தெரிந்து கொண்டவர் உங்கள் கையை பிடித்து சொல்லுகிறதாவது. என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் என்ன பண்ணுவேன்? ஒரு கைத்தட்டல் கொடுக்கல, உற்சாகமா கைத்தட்டல் கொடுக்கல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலான வழிகளை செவ்வைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த கோரேசு வருவதற்கு முன்பாக கோணலான வழிகள். இவன் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தவன் தெரியுங்களா? மேதிய பெர்சிய ராஜ்யத்தை சேர்ந்தவர். தரியு அரசாண்ட காலத்துல பிறந்தவர். சரிங்களா? தரியு அரசாண்ட காலத்துல பிறந்தவர். நெகேமியா எஸ்ரா வாழ்ந்த காலத்துல பிறந்தவர். அந்த காலத்துல இவர் அரசராய் மாறுகிறார். அந்த காலத்துல இவர் அரசராய் இருக்கிறார். எப்ப? இவர் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்பே ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். என்ன உரைத்தார்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இவர் செய்த காரியம் என்ன தெரியுங்களா? எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 436 கீழே இருக்கும், வாசிங்க. எஸ்ரா 1:1. பக்கம். எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1வது வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினால். அல்லேலூயா. இவன் பிறப்பதற்கு 300 வருஷமே ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் ஆண்டவருடைய ஆலயத்தின் பனிமூட்டுகள் எல்லாம் இவன் எடுத்து கொடுப்பான். அதற்கு முன்பாக என்ன தெரியுங்களா நடக்கும்? 45ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக என்ன நடக்கும்? கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனுக்கு என்னென்ன வழியெல்லாம் கோணலா இருக்குதோ, யாரெல்லாம் தடையா இருக்கிறாங்களோ எல்லா தடைகளையும் நீக்கின பிறகு என்னவாச்சு? உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. 45ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாது இருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த வசனத்தோடைய சாராம்சம் புரியுதுங்களா? புரிஞ்சா இந்நேரம் கையை தட்டணும், தலையை மட்டும் ஆட்டக்கூடாது. புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கீங்க? என்ன புரிஞ்சது? அல்லேலூயா. உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாமல் இருந்த நான் உனக்கு நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று, தேவன் இல்லை என்று, என்னை தருவ ஒருவரும் இல்லை என்று
நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பிறப்பதற்கு 300 வருஷத்துக்கு முன்பாக தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது எஸ்ரா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிங்க. இப்ப வாசிங்க 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயின் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாவது வருஷம். எந்த வருஷம்? கோரேஸ். இந்த வருஷம் எல்லாம் தேதி எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். வேதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப கவனமா வாசிக்கும் பொழுது அதுல சில மறைபொருள் ரகசியங்கள் ஆண்டவர் வச்சிருப்பார். கோரேசுடைய முதலாவது வருஷம், நீங்க கூகுள்ல போய் அடிக்கும் போது கோரேசுடைய முதலாவது வருஷம் அவர் ஆண்ட வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கன்னாக்கா அதுல வரும். அதுல வரும்போது அவர் எந்த வருஷம் ஆண்டாரு, எந்த வருஷத்துல முதலாவது வருஷம் போட்டிருக்காரு, முதலாவது வருஷத்துல என்ன நடந்துச்சு, முதலாவது வருஷம் வாசிங்க. கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதுனாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளே, யூதாவில் உள்ள எருசலேமிலே ஆலயம் கட்டுபடிக்கு எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு போதித்தே வந்திருந்தார். என்ன ஆலயத்தை இடிக்க ஒருத்தன் வரப்போறான், ஆலயத்தை இடிக்க ஒருத்தன் வரப்போறான். அதை இடித்தார்கள். அதை இடித்து 70 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. பூமி 70 வருஷம் என்னாச்சு? அமைதலா இருந்தது. அமைதலா இருந்த அதுக்கப்புறம் என்னவாச்சு? ஆலயம் தேவாலயம் கட்டப்பட தொடங்கினது. தேவாலயம் கட்டப்படுவதற்கு சாலமோன் தாவீதுக்கு அநேக காரியங்களை கொடுத்திருந்தார். தாவீது சாலமோனுக்கு நகை, வெள்ளி, இரும்பு எல்லாத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா இப்ப கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் வெளியே வரும் பொழுது இவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தியிருந்தார். இவர்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான பணக்காசு உதவிகளை கொடுத்து நடத்துவதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தியிருந்தார். அந்த ராஜா தான் கோரேஸ் ராஜா. அல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு பலகீனம் இருக்கும், போராட்டம் இருக்கும், சூழ்நிலை இருக்கும். நான் ஊழியத்துக்கு வந்துட்டா வருமானம் இருக்காது, என் குடும்பத்தை யார் பாதுகாக்கிறது, எப்படி என் குடும்பத்தை நடத்துறது அப்படின்னு நீங்க உங்க மனதில் குழப்பங்கள் சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னமே ஒருவனை தேர்ந்தெடுத்தார், உங்களை போஷிப்பதற்கு. நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்னமே உங்களை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து விட்டார் ஆண்டவர். நீங்கள் ஆலயம் கட்டுவதற்கு முன்னமே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி விட்டார். கோரேஸ் என்கிற ஒரு ராஜா வருவார். அவனுக்கு நான் வழியை செம்மைப்படுத்துவேன், கோலான வழியை செம்மைப்படுத்துவேன். அவனுக்கு நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பக்கால்களை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை புதையல்களை எடுத்து என் ஜனமாகிய யாக்கோபு என்கிற வேருக்கு நான் கொடுத்து அதன் மூலமாக ஆலயத்தை கட்டுபடியாக. ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களுக்கு ஆண்டவர் திராணியும் திறமையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்குண்டான ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. இவன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அடுத்து 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. எரேமியா எஸ்ரா. சீக்கிரம் 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 முடிச்சுட்டு அடுத்த காரியத்துக்கு போகணும். எஸ்ரா 5:13. ஆனாலும் பாபிலோனின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலேயே கோரேஸ் ராஜாவானவர் தேவனுடைய இந்த ஆலயத்தை கட்டும்படி கட்டளையிட்டார். 14வது வசனம். நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோன் கோவிலை கொண்டு போய் வைத்திருந்த தேவனுடைய ஆலயத்தின் பொன், வெள்ளி, பனிமூட்டுகளை ராஜாவாகிய கோரேஸ் கோவில் இருந்து எடுத்து அவர்கள் தேசாதிபதியாக நியமித்த நாமமுள்ளவனிடத்திலே அவைகளை ஒப்புவித்து அவனை நோக்கி, நீ இந்த பனிமூட்டுகளை எடுத்து எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு கொண்டு போ, தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்றார். தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து என்ன வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டது?
கோரேசுக்காக கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த வெண்கல கதவுகளின் மூலமாய் உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வாள்களை முறித்து அதில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு கோரேசை ஏற்படுத்தினார். 300 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் உரைத்த தீர்க்க தரிசனம் எஸ்ராவின் புஸ்தகத்திலே அது நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அப்ப நீங்க பிறப்பதற்கு முன்னவே உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அதனாலதான் நான் எரேமியா தீர்க்கதரிசி முதலாவது எடுத்தேன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைத்த ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். எரேமியா 31:28 வாசிங்களா சீக்கிரமா. எரேமியா 31:28 தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை இடிக்கவும் பிடுங்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் எப்படி ஜாக்கிரதையா இருந்தாரோ திரும்ப கட்டப்படுவதற்கு அவர் ஜாக்கிரதையா இருக்கிறார். அதுதான் இங்க நடந்தது. அல்லேலூயா. நீங்க எல்லாம் அடிமைத்தனத்துக்கு போவீங்கப்பா. நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்களா அடிமைத்தனத்துக்கு போவீங்க. கண்டிப்பா அடிமைத்தனத்துக்கு போவீங்க. ஆனால் திரும்ப நான் அந்த ஸ்தலத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்குண்டான ஆட்களை நான் ஏற்படுத்துவேன். அதற்குண்டான ஆட்களை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்காகவும் உனக்காகவும் கட்டுவதற்கு ஒரு மீனை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த மீனை பிடி, அதை வாயத்தர, அதுல இருக்க காசை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரியை கட்டு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அது போல உங்களுக்கு நீங்க வருவதற்கு முன்னமே உங்களுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? நீங்க வருவதற்கு முன்னாகவே என்னவாயிட்டு ஆயத்தமாயிருக்கிறது. இனிமே அந்த வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்கள் முறித்து என்ற அந்த வார்த்தை வரும் பொழுது என்ன வந்துடும்? நமக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் என்னை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி எரேமியா எப்படி தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே தெரிந்து கொண்டே, அதே போல யோசியா ராஜா எப்படிவா அவன் பிறக்கிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்டு அவன் என்னென்ன செய்ய போறான்னு சொல்லிட்டாரு. அதே போல கோரேசு பிறக்கிறதுக்கு முன்னமே அவன் என்ன ஆலயம் கட்டப்படுவதற்கு அவன் என்ன செய்வான் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது வார்த்தை, இரண்டாவது சுத்திகரிப்பு, மூன்றாவது கட்டுதல், நான்காவது நிரப்புதல். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பின் நிமித்தம் என்னவா? அநேகர் சந்தோஷப்படுவார்கள். இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க. முதலாவது என்ன இருந்தது? முதலாவது வார்த்தை, அடுத்தது சுத்திகரிப்பு, மூன்றாவது ஆலயம் கட்டப்படுதல், ஆலயம் கட்டப்படுது. நான்காவது ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். எதற்கு? அந்த ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவதற்காக.
அது முதலாவது வார்த்தை இருந்தது. என்ன இருந்தது? முதலாவது வார்த்தை வந்துச்சு. சரிங்களா? வார்த்தை வந்த பிறகு என்ன ஆச்சு? சுத்திகரிப்பு நடந்தது. அப்புறம் பழுது பார்த்தோம். அப்ப எல்லாம் பலிபீடத்தை செப்பனிட்டோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு தேவையானது கட்டப்படுவதற்கு ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகள் வெள்ளிகள் எல்லாம் முடுக்கப்பட்டு அந்த எந்த ஸ்தானத்திலே ஆலயம் கட்டப்பட்டிருந்ததோ அந்த ஸ்தானத்திலே கட்டப்பட வேண்டும் என்று கட்டியாச்சு. இப்ப கட்டண ஆலயத்துல என்ன நடக்கணும்? கட்டின ஆலயத்துல என்னங்க நடக்கணும்? இயேசு கிறிஸ்து வரணும். இயேசு கிறிஸ்து வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வழியை ஆயத்தம் பண்ணணும். அந்த வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு தான் யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்னமே ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து, சகரியாவே நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, அவன் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் சந்தோஷப்படுவார்கள், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார், அதன் மூலமாய் அநேக ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். அவன் யாருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான்? கர்த்தருக்கு முன்பாக. அதனாலதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னார், ஸ்திரீகளிலே பிறந்தவன் இவனை போல ஒருவனும் இல்லை என்று. அல்லேலூயா. வாசிங்க. திராட்சரசமும் மதுவும் குடியான் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பார். அல்லேலூயா. தன் தாயின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். மரியாள் போய் அவளை வாழ்த்தும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரம்பி துள்ளினது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு துள்ளினது. இப்ப இங்க பரிசுத்த ஆவியினால் ஒண்ணு மட்டும் தான் துள்ளுது, வேற எதுவுமே துள்ளுறது கிடையாதுங்க. இந்த ஒண்ணு மட்டும் தான் துள்ளிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசிப்போம். இப்ப அதாவது ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு யோவான் ஸ்நானகன் வந்தார். யோவான் ஸ்நானகன் வந்த பிறகு என்ன செய்தார்? அவர் காட்டு தேனையும் மலை தேனையும் புசித்து அவர் வீட்டுகளை எல்லாம் சாப்பிட்டு நல்லா சைஜாண்டிக்கா வாழ்ந்தாரா? இல்ல. வனாந்தரத்துல இருந்தார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாக என்ற வார்த்தை வெளிப்படும் பொழுது விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். என்னவா? வாசிங்க. 3ஆம் அதிகாரம் மத்தேயுக்கு எழுதும் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள். இப்ப ஆலயம் கட்டியாச்சு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆலயம் கட்டியாச்சு. ஆலயத்துல வந்தாச்சு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்டவன் இவனே. அல்லேலூயா. இவனை குறித்தும் இவன் பிறப்பதற்கு 700 வருஷத்துக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டவன் இவன். அல்லேலூயா. இவன் யாரு? 700 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 30 வருஷம், அதாவது 6 மாசத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாசத்துக்கு முன்பாக 700 வருஷத்துக்கு முன்பாக இவன் பிறப்பான் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறுகிற இவனே. அல்லேலூயா. இவ பார்க்கும்போது சும்மா ஒரு அதிகாரத்திலே முடிஞ்சு போற மாதிரி தான் இருக்கு இந்த கேரக்டர். நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கேரக்டர் ஒரு அதிகாரத்துல 2 அதிகாரத்துல வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவர் செய்த ஊழியம் இன்னே வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவர் செய்த ஊழியம் இன்னே வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்து சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றார்கள். பெற்று பரிசேயரும் சதுசேயரும் அநேக தன்னிடத்தில் ஞானஸ்நான பெரும்படி வருகிறதை அவன் கண்டு விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அல்லேலூயா. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்?
யார் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. யார் திட்டுறாங்க? யோவான் திட்டுறாரு, எல்லாத்தையும் கடிந்து கொள்றாரு. உனக்கு யார் திடீர்னு மனம் திரும்புதல் சொல்ல சொன்னா? யார் உனக்கு சொல்ல? திடீர்னு வந்து ஞானஸ்தானம் எடுக்க சில ஜனங்களாம் இருப்பாங்க, ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. ஏன் செத்து போப்ப சீக்கிரமா பரலோகம் போகணும்ல? சொல்லும் போது கேட்கல, நல்லா இருக்கும் போது கேட்கல, சாகர தருவாயில வந்து ஐயா ஞானஸ்தானம் கொடுங்க. எதுக்கு? பரலோகத்துக்கு போகணும். எதுக்கு போகணும் பரலோகத்துக்கு? நீ பாதி லோகம் கூட போக மாட்ட. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுமா? பாதி லோகம் கூட போகாது சில டிக்கெட்டுகளாம். 2 கையால புடிங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு 2 வசனம் தான் வாசி ஜெபத்துக்கு போயிடலாம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வார்த்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். உங்களை நடத்துகிறார் ஆண்டவர். உங்களை பலப்படுத்துகிறார் ஆண்டவர். உங்களை எல்லாவற்றையும் இடிக்கவும் பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் உங்களுக்கு இன்னைக்கு அதிகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கார். இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கலாம், இனி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். சரியா இருக்கா? பாத்து சரியா இருக்கா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். இப்ப ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு எதிர்ப்பு இருக்குமா இருக்காதா? இருந்தது. வாசிப்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இருந்து. யோவான் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேன். அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அல்லேலூயா. வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, திரும்பவும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். 23வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியாலும் அல்ல, ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். கேள்வி வருமா இல்லையா? ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிற? நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்ல, அப்ப ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிற? யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்து என்னிலும் மேன்மையுள்ளவர். அவருடைய பாதரத்தின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரனல்ல என்றார். இவைகளை யோர்தானுக்கு அக்கறையிலே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாபுரவில் நடந்தன. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஞானஸ்தானம் எப்படி கொடுத்த? நான் இதை குறிச்சான செய்தியை 7 வருஷத்துக்கு முன்பாக யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். ஞானஸ்தானம் என்றால் என்ன, அதை எப்படி யோவான் ஸ்தானகன் கொடுத்தார், எந்த முறையில கொடுத்தார், எப்படி கொடுக்கப்பட்டது, அது எப்படி அவருக்கு தெரிந்தது, ஜனங்கள்லாம் ஏன் அவர் போய் விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொன்ன பொழுது அமைதியா இருந்தாங்க அப்படின்னு 7 வருஷத்துக்கு முன்பாக இந்த செய்தியை நான் யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அதை சொல்லுகிறேன். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் வருகிறார். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீர் என்னகிட்ட வந்துலாமா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இவைகளை செய்வதற்கு இடம் கொடு. ஆண்டவர் அங்கீகரித்தார். அவன் செய்த அந்த ஊழியத்தை அங்கீகரித்தார். நீங்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ளும்போது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். இப்ப என்னாச்சு?
முதலாவது வார்த்தை, இரண்டாவது சுத்திகரிப்பு, மூன்றாவது ஆலயம் கட்டியாச்சு, நான்காவது ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ஐந்தாவது இயேசு கிறிஸ்து உள்ள வந்தாச்சு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எல்லாம் எழுந்து நின்று சேர்த்துவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவதற்காகத்தான் இத்தனை பேரை அழைத்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, நீர் எங்களோடும் எங்களோடும் பேசுகிறார். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தையை கொடு. தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னமே எங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கொடுத்தீரப்பா. அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்கள் வார்த்தையை எங்கள் நாவிலே வைத்தீரப்பா. ஆண்டவரே, அதன் மூலமாய் நாங்கள் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் ஆண்டவரை கவிழ்க்கவும் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. அதன் மூலமாய் எங்களுக்கு எதிராக இருந்த எல்லா காரியத்தையும் முறியடிக்கவும், எல்லா சத்துருகளின் கீழும் முறியடிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு பலன் கொடுத்தீரப்பா. நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து கட்டவும், தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிக்கவும், ஆண்டவரே தேவனுடைய தேசத்தை சுத்திகரிக்கவும், தேசத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் பலிபீடத்தை செப்பனிடவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. அதன் மூலமாய் ஆண்டவரே ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டும்படியாக ஆண்டவரே வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா. எங்களுக்கு முன்பாக கோணலாய் இருக்கிற வழிகளெல்லாம் செவ்வையாய் மாற்றினீர் ராஜா. அந்த செவ்வையாய் மாற்றின காரியத்தை நிமித்தமாய் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருந்த தடைகள் எல்லாம் உடைத்தீரப்பா. ஆண்டவரே, அந்த தடைகள் எல்லாம் உடைத்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களுக்காய் ஆண்டவரே ஞானஸ்தானம் கொடுத்து எங்கள் பாவங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை சுத்திகரித்து எங்கள் பாவங்களை கழுவி நாங்கள் சுத்திகரிக்கப்பட உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து அப்பா எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்த்து ஆண்டவரே ஆலயத்திலே கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, அதற்காய் நன்றி. என்னையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை சகலத்தையும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா சூழலையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் செபிக்கிறேன். ஜெபங்கேளும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமமாய் திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
Wait for this.